வணக்கம். ஊடக களத்தின் இன்னொரு தண்டோரா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அமர்வில் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் 70வது பிறந்தநாள் பரிசாக அவர் இந்த நாட்டுக்கு அளித்த அறைகூவலை பற்றி கிளாரியன் கால் விவாதிப்போம். பொதுவாக திராவிட தலைவர்களின் பிறந்தநாள் மாநில செய்திகளை தாங்கி வரும். குறிப்பாக கட்சியினருக்கும் மாநில பொதுமக்களுக்குமான செய்தியாகவே இருக்கும். தொண்டர்களை ஊக்குவிக்கவும் பொதுநிலையினரை மகிழ்ச்சிப்படுத்தவும் பயன்படும் பிறந்த நாள் பொழுதுபோக்கு இந்த முறை ஸ்டாலின் அவர்களால் வேறொரு நல்ல காரியத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த விசேடமான அறைகூவலின் செய்தி. இது வந்த நேரம்தான் அரசியல் விமர்சகர்களை ஆச்சரியப்படுத்தி உள்ளது. அதாவது, ஒரு நாளுக்கு முன்தான் அவரது மகனும் தமிழ்நாடு அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் பாரத பிரதமர் மோடியை பார்த்துவிட்டு வருகிறார். புன்னகையுடன் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியும் தருகிறார். அந்த புன்னகை சிரிப்பு மாறுவதற்குள் அவரது தந்தை இந்த அறைகூவலை வெடிகுண்டாக வீசியிருக்கிறார். திராவிட வட்டாரத்தின் முக்கியமான அரசியல் கோட்டையான சென்னையிலிருந்து இந்தியாவின் செங்கோட்டைக்கு சென்ற இந்த செய்தியை வழக்கம்போல் தேசிய ஊடகங்கள் பெரிதுபடுத்தவில்லை. மாறாக ஒரு சிறிய பிராந்திய தலைவரின் பிறந்தநாள் செய்தியாக கடத்தியிருந்தார்கள். ஒன்றிய அரசின் ஒரு சிறிய நிகழ்வை கூட ஊதி பெருக்கக்கூடிய அந்த ஊடகங்கள் இந்த நிகழ்வை எளிதாக கடந்தது தான் ஆச்சரியம். அவர் அப்படி என்ன கூறினார்? நாம் அதை வரிக்கு வரி பார்ப்போம். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் இல்லாத கூட்டணி நிராகரிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அது வெற்றி பெறாது. தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி நடைமுறை சாத்தியப்படாது. மூன்றாவது கூட்டணி அர்த்தமற்றது. பாஜகவுக்கு எதிரணியில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த எளிய தேர்தல் கணக்கை புரிந்து கொண்டு ஒற்றுமையுடன் ஓரணியில் நிற்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பின் யார் ஆட்சி அமைக்கிறார்கள் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். மாநில கட்சிகள் தங்களது மாநில அரசியல் தேசிய அளவில் ஒற்றுமைக்கு குறுக்கே வரக்கூடாது. அப்படி நடந்தால் நாம் தான் தோற்றவர்களாகி விடுவோம். வகுப்புவாத மற்றும் பாசிச கம்யூனல் அண்ட் ஃபாசிஸ்ட் கருத்துக்களால் ஒற்றை மற்றும் எதேச்சிகார ஆட்சியை யூனிட்டரி அண்ட் ஆட்டோகிராட்டிக் உருவாக்க நினைக்கும் பாஜகவை அரசியல் ரீதியாக தோற்கடிக்க வேண்டும். இதுவே எதிர்க்கட்சிகளின் ஒற்றை நோக்கமாக இருக்க வேண்டும். ஒற்றுமை உணர்வை பெற்றுவிட்டால் நாம் வென்றுவிடலாம் என்று கருத முடியும். எதிர்க்கட்சிகளின் இந்த போராட்டம் கருத்தியல் போர், ஐடியாலஜிக்கல் வார். அடுத்த ஆண்டு வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் களத்தில் பாஜகவுக்கு எதிரான வெற்றியை நாம் வென்றெடுக்க வேண்டும். பாஜகவுக்கு எதிரான போருக்கான உத்தியை முடிவு செய்ய வேண்டிய கூடாரமாக எனது பிறந்த நாள் இருக்கட்டும். இங்கே கூடியுள்ள தேசிய தலைவர்கள் டெல்லிக்கு இந்த செய்தியை எடுத்துச் செல்ல வேண்டும். மொத்த துணை கண்டத்திற்கும் இந்த செய்தி செல்லட்டும். ஒற்றுமைக்கான முக்கியத்துவத்தை வற்புறுத்தி வெற்றிக்கான அடித்தளம் அமைக்க வேண்டும். இப்போது விதைப்போம். அடுத்த மார்ச் மாதம் இந்திய அரசியலுக்கான அறுவடை காலமாக இருக்கட்டும். அரசியல் கட்சிகள் தங்களது வேற்றுமைகளை மறந்து பாஜகவுக்கு எதிராக கைகோர்க்க வேண்டும். தனது பிறந்தநாள் உரையில் வேறு பல விடயங்களை, குறிப்பாக பாஜக தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படுவதை பற்றி பட்டியலிட்டு முன்வைத்தார். அவற்றை பற்றி நாம் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் விரிவாக பார்ப்போம். இப்போது மேற்சொன்ன செய்திகளை அலசுவோம். முதலாவதாக, காங்கிரஸ் இல்லாத கூட்டணி நிராகரிக்கப்பட வேண்டும், ஏனெனில் அது வெற்றி பெறாது என்கிறார். இது ஒரு முக்கியமான கருத்து. மாநில தேர்தல்களில் வட்டார கட்சிகள் காங்கிரஸை எதிரணியில் நிறுத்தி கொள்ளலாம், அதனை வெற்றியும் கொள்ளலாம், ஆட்சியும் அமைக்கலாம். ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவை அகில இந்திய அளவில் எதிர்க்க கொள்ளக்கூடிய பலம் காங்கிரஸ் கட்சிக்கே உள்ளது என்பதை அவர் அடிக்கோடிட்டு காட்டுகிறார். இந்த கூற்றுக்கு நமக்கு முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. 2004 முதல் 2016 வரை 2 முறை தொடர்ந்து ஒன்றியத்தை ஆட்சி செய்த ஒருங்கிணைத்த முற்போக்கு கூட்டணியை யுனைடெட் ப்ரோக்ரெசிவ் அலையன்ஸ் உதாரணமாக சொல்லலாம். அவரது தந்தை கருணாநிதி அவர்கள் அந்த ஆட்சி வருவதற்கு ஒரு சூத்திரதாரியாக இருந்தார் என்பதை நாம் அறிவோம். அப்போது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த திட்டங்கள் மற்றும் நன்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. நிறைய கேபினட் இணை மற்றும் துணை அமைச்சர்கள் தமிழ்நாட்டிலிருந்து நியமிக்கப்பட்டு அவர்கள் மூலம் பல திட்டப்பணிகள் நமக்கு கிடைத்தன. கூட்டணி கட்சிகளின் மாநிலங்களுக்கும் பல நன்மைகள் கிடைத்தன. குறைந்தபட்ச பொது செயல் திட்டம், காமன் மினிமம் ப்ரோக்ராம் வகுக்கப்பட்டு நல்ல ஆட்சி நடத்தினார்கள் என்ற பழைய முன்னுதாரணத்தை நாம் இங்கே நினைவு கூற வேண்டும்.
தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி நடைமுறை சாத்தியப்படாது என்கிறார் முதல்வர். இந்த கூற்றின் பின்னணியில் உள்ள உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் ஒற்றுமையாக ஒரு கூட்டணியில் தேர்தலை சந்தித்து நிறைய இடங்களை அந்தந்த மாநிலங்களில் ஜெயித்த பின்பு பேசி முடிவெடுத்து கொள்ளலாம். நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்களை கையில் வைத்துக்கொண்டு ஆட்சியை அமைப்பது எளிதானது என்கிறார். இந்த விடயத்தில் நமக்கு ஏற்கனவே நிறைய உதாரணங்கள் உண்டு. பழைய யூபிஏ மற்றும் என்டிஏ கட்சிகளை கூறலாம். அடுத்ததாக மூன்றாவது கூட்டணி அர்த்தமற்றது என்கிறார். பழைய அரசியல் நிகழ்வுகளை வைத்து பார்க்கும்போது இந்த கூற்றின் உண்மை விளங்கும். எதிர்க்கட்சிகளின் ஓட்டுகளை பிரித்து சிதறடித்து பாஜக வருவதற்கு வழிகோலுமே ஒழிய பாஜக அல்லாத கட்சிகளின் ஆட்சி அமைக்க இந்த உத்தி உதவாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாஜகவுக்கு எதிரணியில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த எளிய தேர்தல் கணக்கை புரிந்து கொண்டு ஒற்றுமையுடன் ஓரணியில் நிற்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன் என்கிறார். தனிமனித ஈகோவை கைவிட்டு ஓரணியில் திரள வேண்டும் என்ற அவரது வேண்டுகோளின் கூற்றில் உள்ள யதார்த்தத்தை உணர வேண்டும். இதை புரிந்து கொண்டு நடந்தால் எதிர்க்கட்சிகளுக்கும் நல்லது, அவர்கள் ஆளுகின்ற மாநிலங்களுக்கும் நல்லது. 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பின் யார் ஆட்சி அமைக்கிறார்கள் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் என்கிறார். இந்த வேண்டுகோள் தான் மிக முக்கியமானது. யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற குறிக்கோள் முக்கியமானது. அதற்கான தேவை முன்னப்போதையும் விட இப்போது அதிகம் என்பதையும் நாம் உணர வேண்டும். இதைவிட வேறென்ன வேண்டும் எதிர்க்கட்சிகளுக்கு? தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உட்பட 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை வென்றெடுத்த கூட்டணி கட்சிகளின் தலைவர் என்ற முறையிலும் ராகுல் காந்தியை பிரதம மந்திரி வேட்பாளராக முன்மொழிந்தவர் என்ற முறையிலும் அவரது இன்றைய அறைகூவலை யதார்த்த அரசியலோடு பொருத்தி பார்க்க வேண்டும், முடிவெடுக்க வேண்டும். கடைசியாக அவர் கூறுவதுதான் நாம் யோசிக்க வேண்டிய முக்கிய கருத்தாகும். வகுப்புவாத மற்றும் பாசிச கம்யூனல் அண்ட் ஃபாசிஸ்ட் கருத்துக்களால் ஒற்றை மற்றும் எதேச்சிகார ஆட்சியை யூனிட்டரி அண்ட் ஆட்டோகிராட்டிக் உருவாக்க நினைக்கும் பாஜகவை அரசியல் ரீதியாக தோற்கடிக்க வேண்டும். அவர் அடித்து கூறும் வார்த்தைகள் வகுப்புவாதம் கம்யூனலிசம், பாசிசம் ஒற்றை மற்றும் எதேச்சிகார ஆட்சி யூனிட்டரி அண்ட் ஆட்டோகிராட்டிக் கவர்மெண்ட். இந்திய மக்களின் பெரும்பகுதியினர் வேதனைப்பட்டு உச்சரிக்கும் வார்த்தைகளை அவர்கள் வாயிலாக அவர் அறைகூவலாக விடுத்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவே எதிர்க்கட்சிகளின் ஒற்றை நோக்கமாக இருக்க வேண்டும். ஒற்றுமை உணர்வை பெற்றுவிட்டால் நாம் வென்றுவிடலாம் என்று கருத முடியும் என்கிறார் முதல்வர். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்களை வைத்தே அவர் ஒத்த கருத்து கொண்டவர்களை மட்டுமே அழைத்திருக்கிறார் என்று புரிகிறது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ஜம்மு அண்ட் காஷ்மீர் முன்னாள் முதல்வர் ஃபாரூக் அப்துல்லா, சமாஜ்வாடி கட்சி தலைவர் மற்றும் உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ், பீகார் துணை முதல்வரும் ராஷ்ட்ரிய ஜனதாதள் தலைவருமான தேஜஸ்வி யாதவ் மட்டுமே அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். தென்னிந்திய தலைவர்களான பினராயி விஜயன், சந்திரசேகர் ராவ், ஜெகன்மோகன் ரெட்டி, வட இந்திய எதிர்க்கட்சி தலைவர்களான மம்தா பானர்ஜி மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோரை தவிர்த்ததன் மூலம் அவரது அறைகூவலின் யதார்த்தம் எளியவருக்கும் புரியும். காங்கிரஸ் தனது சமீபத்திய ராய்ப்பூர் தீர்மானத்தில் ஒத்த கருத்துள்ள கட்சிகளோடு இணைந்து செயல்பட தயார் என்ற தீர்மானம் தனக்கு கிடைத்த பிறந்தநாள் பரிசு என்று கூறுவதன் மூலம் தனது அறைகூவலை வலிமைப்படுத்தியிருக்கிறார் என்றே கூறலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு நிகழ்வில் மற்றொரு விடயத்தை அலசுவோம். நன்றி, வணக்கம்.